நாளை காதலர் தினம், அதாவது பிப்ரவரி 14 காதல் தினம் வருது. அதுக்கு முதலில் என்னுடைய கன்சூமர் யூடியூப் சேனல் உள்ள அனைவருக்கும் இனிய காதல் தின நல்வாழ்த்துக்கள். சரி, இந்த காதல் தினம் வருதுல, நம்ம ஒவ்வொரு விழா வரப்போ அதுக்கு ஒரு வரலாறு. அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த விழாவை வந்து நம்ம கொண்டாடணும்னா அப்படியே நம்ம எப்படி சொல்றது, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுக்காக தான் இந்த விழா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடும் போது சந்தோஷமா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா, கிபி 3ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரரசர், அந்த பேரரசர் என்ன செய்யறாருன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. என்ன சட்டம்னா, இளைஞர்கள் யாரும் திருமணம் செய்யக்கூடாது. இது கேட்டோடனே என்ன செய்யணும், என்ன அப்படியே அம்பு எடுத்து குத்திடலாம். ஏன்னா இவன் உட்காந்து திருமணமே செய்யக்கூடாது சொல்றானே அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். நான் சொல்லல, பேரரசர் சொல்றாரு. பேரரசர் என்ன சொல்றாருன்னா வந்து, கிளாண்டன் பேரரசர் என்ன சொல்றாருன்னா, இளைஞர்களே வந்து திருமணம் செய்யக்கூடாதுங்கிறாரு. அவரு எதுக்காக சொல்றாருன்னா, ஒரு போருக்கு போகும்போது இந்த திருமணம் ஆயிட்டுனா நம்முடைய பணவர்களை பார்த்துக்கணும், நம்ம ஏன் அங்க வரணும் அப்படி எண்ணங்கள் வரும். அதனால இந்த எண்ணத்தை மாற்றுறதுக்காக அந்த எண்ணமே வரக்கூடாதுனால வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாண்டின் பேரரசர் சொல்றாரு. அங்குள்ள எந்த ஒரு விசேஷம் பண்ணாலும் வந்து இந்த உருவாக்கையில எப்படி வந்து பூவும் தலையும் இருக்கிற மாதிரி அங்க ஒரு இதுக்குன்னு ஒரு எதிர்ப்பாளிகள் இருக்கும்ல. அங்க என்ன சரி, இது எதிர்ப்பாளிகள் சொல்லும் போது நீங்க கோபப்படாது. அந்த ஒரு ஆப்போசிட் பர்சன் என்ன பண்றாருன்னா, பாதிரி என்ன பண்றாருன்னா அதுக்கு ஒத்து வரல. அவர் என்ன பண்றாருன்னா அங்க உள்ள காதலர்கள் எல்லாம் வந்து திருமணம் செய்து வைக்கிறார். நம்மளாலதான் வந்து எது செஞ்சாலும் அந்த இடத்துல ஒரு போய் சொல்றது ஒரு ஆள் இருப்பாங்களே, எல்லாத்துலயும் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆள் போய் அந்த பாதிரியார் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பாதிரியார் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்க, அந்த அரசர் கிளாண்டின் அரசர் என்ன பண்றாரு, அவர் போய் சிறைவாசம் பண்ணியிருக்காங்க. சிறைவாசம் போகும்போது அங்க உள்ள சிறைவாசத்துடைய மகளுக்கும் பாதிரியாருக்கும் வந்து ஒரு நட்பான உறவுகள் வந்து வருது. அந்த நட்பு உறவு வந்து பாதிரியார் அந்த அரசருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பிப்ரவரி 14 அவரை வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. நீங்க வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க, என்னத்துக்கு, இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். ஆனா காரணம் இருக்கு. அவர் வந்து இந்த காதல சேர்த்து வச்சதாலதான் அவரை சிறைவாசம் கொண்டு போறாங்க. சிறைவாசம் போகும்போதுதான் அந்த சிறையுடைய மகளை வந்து இவர் வந்து காதலிக்கிறாரு. காதலிக்கும் போது தெரியும் போது தான் அவர் வந்து பிப்ரவரி 14 வந்து அவர் மரணம் தண்டிக்கிறார். சரி, இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படி வரும்போது, ஐரோப்பியால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரான்ஸ் நாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 14 அப்ப என்ன செய்வாங்கன்னா, பறவைகள் வந்து இந்த பிப்ரவரி 14 தான் வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணி இணைகிற ஒரு நாளாக கருதி அங்க வழக்கமா இருந்துட்டே இருக்கு. அந்த பறவைகளை இணையும் நாட்களை தான் போக போக அது வந்து லவ்வர்ஸ் டே மாறிடும். கொண்டாடுறாங்க இந்த வருகின்ற நாளை, அதாவது பிப்ரவரி 14 இந்த காதல் தினத்தை அனைவருமே உண்மையான ஒரு நட்பாக அனைவருமே பகிர்ந்து இந்த காதல் தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு விழாக்களுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கிறது. கண்டிப்பாக இந்த கன்சூமர் சிவகுமார் கண்டிப்பா உண்மை நிலவரத்தை அப்போ போய் உங்களுக்கு தெரிவிப்பேன். கண்டிப்பா என்னுடைய சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, அதை வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட நான் சிவகுமார்.